வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து ரோப்ளாக்ஸ் விளாட போகிறோம். நம்ம கூட இன்னும் ஒரு ஃபேமஸ் யூடியூபர் இருக்காங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாயின் பண்ணிடுவாங்க. அவங்க தான் மிஸ்டர் இளன் கேமிங். அவங்க இன்னும் ஃபேமஸ்லாம் ஆகலை. ஒரு 15-16 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சுருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்க சேனலில் போடுவாங்க. என்னால் முடிஞ்சால் அவங்களோட ஐடியா முன்னாடி பின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாங்க, இவங்க தான் இளன் கேமிங். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ வந்து நம்ம 99 நைட்ஸ்குள்ளே போகலாம். நம்ம 99 நைட்ஸ் சர்வே பண்ண போகிறோம். 99 நைட்ஸ் கண்டிப்பாக சர்வே பண்ண மாட்டோம். ஒரு 5 நாள் தாக்கு பிடிக்கிறோமான்னு பார்க்கலாம். 99 நைட்ஸ் அப்படின்னு நம்மளை சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு வாங்க பார்க்கலாம். உள்ளே வந்தாச்சு. சரி வாங்க நம்ம சுற்றி பார்க்கலாம். இளன் கேமிங் நம்ம கூட தான் இருக்காங்க. அசைய மாட்டேங்கிறாங்க. ஒரு திடீர்னு அசைந்து ஓடிட்டாங்க. ஓ மை காட், நான் அசைய மாட்டேங்கிறேன். வாங்க போய் மரத்தை முதல்ல வெட்டலாம். மரத்தை வெட்டிகிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறக்குள்ள நம்ம பாட்டுக்கு நின்றுட்டுருக்குறோம். இப்போ நான் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா நான் இப்போ வீடியோவை டப்பிங் தான் பண்ணுறேன். எனக்கு என்ன பண்ணேன்னு ஒன்றாமே மறந்துருச்சு. வாங்க இளன் கேமிங் கூட போய் மரத்தை வெட்டலாம். அவங்க பேர் இளஞ்சீரன், என் பேர் கருணேஷ். மறக்காமல் நம்ம 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மக்களே. நம்ம வாங்க 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 ஒன்று என்ன சொல்கிறதுனே தெரியலை. சரி வாங்க, யூவி ஜாயின் இளன் கேமிங் இப்போ தான் வருது. ஏன்னா வந்து பாதி மரத்தை வெட்டி முடிச்சிட்டோம்டா. புட் wood on fire you until it reaches 100. நான் இந்த கேமில் முன்னாடியே விளாண்டதுனால முன்னாடியில் நிறைய வாட்டி விளாண்டுருக்கேன். அதனால் எனக்கு எல்லாமே தெரியும். நான் தான் அந்த அண்ணாக்கே சொல்லிக் கொடுக்குறேன். அவங்க இப்போ தான் 99 நைட்ஸ் நியூ ஜாயின் கிடையாது. அவங்க ரோப்ளாக்ஸ்க்கே நியூ ஜாயினர். ஏன்னா அவங்க இப்போ தான் ரோப்ளாக்ஸை ஏற்றி டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன நடக்கும்னா அவங்களுக்கு நான் தான் சொல்லி தரணும். அது ஒரு கடும் வேலை. வாங்க, நான் இப்போ அவங்ககிட்ட சொல்லி கொடுத்துட்டுருக்கிறேன். நான் எடுத்து இங்கே பாருங்கள், ரெட்டில் நிற்கிது கேம்ப் ஃபயர் லெவலு. நான் தூக்கி ரெட்டில் போட சொன்னால் அவங்க பாட்டுக்கு தூக்கி எங்கேயோ போட்டுட்டுருக்குறாங்க. அந்த கிராஃப்டிங் டேபிளில் தூக்கி மரத்தை எல்லாத்தையும் போட்டுட்டுருக்குறாங்க. அத்தனை மரமும் வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ நமக்கு அது தேவைப்படாது. இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் வாங்க நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நான் சொன்னேன். எக்ஸ்ப்ளோர்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், மரத்தை வெட்டி முதல்ல போடுன்னு என்ன சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. சரி வாங்க நம்ம வந்து போகலாம். நைட்டு இன்னும் ஆகவே இல்லையா, இல்லை நைட் ஆயிடுச்சா? கேம்ப் ஃபயர் வேறு முடிய போகுது. இவங்க அந்த வேலையை பார்க்காம இது என்னடா புது உலகமாக இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி சரி சரி, பவராக பேசாமல் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மரத்தை தான் வெட்டிட்டு இருக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வைப்பு பக்கம், இது என்ன வைப்பு பக்கம்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஜெமினிகிட்ட கேட்டேன். அப்பா கொஞ்சம் ஒரு நல்ல பேராக சொல்லு ஜெமினி, ஒரு நல்ல சீட்டை எடுத்து போடு அப்படின்னு சொன்னால் அது என்னமோ வைப்பு கேங்குன்னு வையே, வைப்பு சோனுன்னு வையின்னு இருந்துச்சு. அப்புறம் அது பாட்டுக்கு கேமிங் பக்கம்னு வைக்க சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நானே எல்லாத்தையும் மர்ச் பண்ணி இது பண்ணி வைப்பு பக்கம்னு ஒரு சேனலை உருவாக்கினேன். அந்த சேனல் தான் இது, வைப்பு பக்கம். சரி வாங்க நம்ம 99 நைட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ வந்து அவங்க ஏதோ மேப்பை பண்ணிட்டாங்க போல். அதான் மரக்கட்டையெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி மரக்கட்டையை பண்ணிட்டாங்க. நான் கால் பேசிகிட்டே தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். இப்போ மேப்பை பண்ணிட்டாங்க, மேப்பை வச்சுட்டாங்க. இது யூஸே கிடையாது, அதனாலே மேப்பை பண்ணி இன்னும் 2 கூட அப்கிரேட் பண்ணல கேம்ப் ஃபயரை, அதுக்குள்ளே மேப்பை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அதை கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சரி காலையில் ஆனதும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வெளியில் போகலாமா வேணாமா? அங்கே பாரு பூதம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது பூதம் கிடையாது, என்னது அதுதான் டியர்னு சொன்னேன். என்னடா இது மேஜிக்கு எப்படிடா ஓட விட்டேன்னு கேட்டாங்க.
டே 1 டே 2 ஒரு கொஞ்ச நாள்லாம் நம்ம அது நம்மளை ஒன்றும் பண்ணாது. அது அப்படி சொல்லி தான் புரிய வைக்கிறேன். ஒன்றுமே தெரியாது. பூதோங்கிறாங்க 99 நைட்ஸை டியரை பார்த்து. நான் வந்து இந்த போர்டை தொடுங்க அப்படின்னு சொன்னேன். சரி வந்து பார்த்துட்டு என்னடா இது அப்படின்னு தொட்டாங்க. அங்கே இருக்கிற இதை பாருங்கள், அதில் ஒரு வீடியோ ஓடுன்னு சொன்னேன். அதை பார்த்துட்டு ஆமாடா ஒருத்தன் உட்காந்துக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு பூதம் வருது, அவனை தூக்கிட்டு போயிடுச்சுடா, பீஸா டெலிவரி மேன் இருக்கான்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பார்த்துட்டு இருக்கும் போதே விடிஞ்சிருச்சு. நான் வந்து ஸ்க்ராப்ஸ் தேட போகிறேன். பன்னி வந்துருச்சு. நான் பன்னி ஃபுட்டை வெட்டுங்க நான் சொல்லிட்டேன். அவங்க பன்னி ஃபுட்டை வெட்ட போகிறாங்க. நானும் அந்த நேரத்தில் முயலை தேட போகிறேன். அந்த பன்னி ஃபுட் கிடைக்கிறது ரொம்ப ரேருன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தீங்க. இப்போ நான் பாருங்கள் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். என்ன ட்ரிக்னா, அப்படியே அருவாளை கையில் எடுத்துகிட்டு ஓடுங்க. ஒரு முயலை பார்த்துக்கோங்க. பார்த்த உடனே அடிங்க. இது என்னடா ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரிக் இல்லை, சும்மா தான், ஏதாவது ஃபன்னுக்கு. கிடச்சிருச்சு. இது கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் வீடியோ விளாண்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. இப்போ எனக்கு ஷாக்காக இல்லை. இதில் இப்போ குட் ஷாக் வாங்கிட்டேன். இப்போ அவங்களும் பன்னியை வெட்டுறாங்களான்னு பார்க்கலாம். அவங்க ஆமாம் பன்னியை வெட்டிட்டு தான் இருக்காங்கன்னு சொன்ன மாதிரியே. போய் பார்க்கலாம். பன்னியோட ஒரு லைஃப்பில் உட்காந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க பன்னியை. இவங்களுக்கும் இது கிடச்சிருச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு வீடியோவை பண்ணும் போது. ஏன்னா எப்படிடா 2 பேர்த்துக்கும் கிடைக்கும்னு எனக்கு இன்னை வரையும் தெரியலை. இன்னை வரையும்னா இப்போ வரையும் தெரியலை. அவங்கள அதை எடுக்க சொல்லிகிட்டே இருக்கேன். அவங்க அதை எடுக்காமல் எனக்கு சாப்பாடு தான் வேணும், சாப்பாடை பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை போய் கொடுங்கன்னு சொல்கிறேன், இல்லாட்டி நான் கொடுத்துருவேன்னு சொல்கிறேன். சரி வா நம்மளே கொடுக்கலான்னு பார்த்தா அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது எனக்கு உட்பெல்ட்டு தேவைன்னு. சரி இந்தாங்க நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறேன். எனக்கு முயல் தான் வேணும்னு அவங்க பாட்டுக்கு வெட்டிகிட்டே இருக்காங்க. சரி வாங்க அவங்ககிட்ட இதை கொடுத்துடலாம் ஒரு வழியாக. சாப்பாடுன்னு சாப்பாடே பொறுக்கிட்டு இருக்கிறாங்க. முயலை போட்டுட்டேன், எடுக்கிறாங்களான்னு பாருங்கள். அப்பாடி ஒரு வழியாக எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. எடுங்க டக்குன்னு எடுங்க ப்ரோ. ஒரு வழியாக எடுத்துட்டாங்க. அதை பைக்குள்ளே வைக்காதீங்க, வைங்கன்னு சொன்னாங்க. போய் அதை போய் கொடுத்துட்டாங்க. என்ன வாங்குறாங்க, குட் ஷாக் வாங்குங்கன்னு சொன்னால் குட் ஷாக் வாங்காமல் குட் ஆக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. குட் ஆக்ஸ் தான் செஸ்லேயே கிடைக்குமே, தேடி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்குள்ளே நான் வாங்கிட்டேன்டான்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ அவங்க குட் ஆக்ஸை குட் ஆக்ஸை அவங்களே வச்சுட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ ஒரு மரத்தை நட்டு வச்சுட்டு மனிதம் காப்போன்ட்டு ஓடிட்டு இருக்கிறோம். வீடியோ 7 நிமிஷம் போயிடுச்சு. இப்போ தான் 7 நிமிஷமே போயிருக்கு. உங்களுக்கு வேறு மாதிரி காட்டும், ஏன்னா இன்ட்ரோலாம் சேர்த்து. சரி நான் இப்போ தான் முதல் முறையாக வெளியே வந்திருக்கேன், எங்கேயோ போயிட்டுருக்கிறேன். இப்போ வந்து ஸ்க்ராப்ஸ் இப்போ தான் எப்படியோ கலெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ தான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உள்ளே ஒரு தட்டை மாதிரி ஒரு ஸ்க்ரூ ஒன்று கிடக்குது. சரி வாங்க நம்ம கிராஃப்டிங் டேபிளுக்கு போவேன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க அந்த இது இங்கே போகலாம். அந்த இது அது பேர் என்ன ஏதோ ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ செஸ்ட்டை ஓப்பன் பண்ணலாம். செஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ண உள்ளே என்ன இருக்குது, மெடிக்கிட். ஓ மை காட், எனக்கு அப்படி தான் இருந்துச்சு வீடியோ பண்ணும்போது. மெடிக்கிட் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள் பேஸ்பால், இதையும் டேக் பண்ணி வச்சுக்கலாம். கையில் வந்துருச்சு. வாங்க உள்ளே தூக்கி போட பார்க்கலாம். ஓ நைட் ஆயிடுச்சு, உள்ளே தூக்கி போடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நம்ம டக்குன்னு இங்கே போயிடலாம். எங்கே நம்ம கேம்ப் ஃபயர் இருக்குது. அவங்க உள்ளே இருந்துட்டு எங்கடா செத்துட்டியாடான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியாது போல். அதனால் அங்கே நம்ம போயிட்டுருக்கலாம். இங்கே ஸ்கெலிடன் ஷாப் அது. ஓகே நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. உள்ளே போகணும். அடுத்த நாளே ஆயிடுச்சு. என் கேமிங் குட் ஆக்ஸை வச்சு சீன் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்ட்டையும் குட் ஆக்ஸ் கிடையாது. மை காட், அதுக்குள்ளே எப்படி நைட் ஆச்சு? இன்னும் காலையிலே ஆகலையா? ஓ தெரியாமல் சமைக்காமே சாப்பிட்டேன். வாங்க போய் சமைச்சிட்டு வரலாம். இதை போய் சமைச்சாச்சு. சரி இப்போ வந்து நான் ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். காலையில் ஆன உடனே வாங்க நம்ம ஒரு ட்ரிக் கற்றுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து எங்கேயாவது போகலாம். சோலையின் கிளி. நம்மளோட சேனலை பார்த்து நம்மளோட எல்லா வீடியோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.
நான் எங்கேயோ போகிறேன்னு நினச்சேன், பார்த்தா திடீர்னு கேம்ப் ஃபயர் முடிய போதுறான்ட்டாங்க. நானும் அதான் வந்துட்டுருக்கிறேன். வாங்க நம்ம கேம்ப் ஃபயரில் போய் மரத்தை வெட்டி நான்லாம் போட மாட்டேன். அது வந்து இளன் கேமிங்கோட வேலை தான், இளன் கேமிங் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. இன்னும் லெவல் 2 ஆகலை. என்கிட்ட மெடிக்கெட் இருக்குது பாருங்க, நான் மெடிக்கெட் எடுத்துட்டேன். இப்போ அதுக்கு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மெடிக்கெட் தான் இருக்கிறதுலேயே அந்த கஷ்டம், அதை சொல்லி புரிய வைக்க முடியலையே உங்களுக்கு. சரி வாங்க. ஓ மை காட், இப்போ என்ன பண்ண ஆஃப் ஏற்றி வச்சிட்டாங்க. இப்போ வாங்க அந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்க சொல்கிறேன். இளன் கேமிங் அந்த இங்கே பாருங்கள், ஏதோ தண்ணிக்குள்ளே குளத்துக்குள்ளே இருக்குடா அப்படின்ட்டு வராங்க. ஒன்றும் இல்லைண்ணா, உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். நீங்கள் போய் ஒரு நரி ஓநாயை பிடிங்க அப்படின்னு சொன்னேன். ஓநாய்க்கு நான் எங்கடா போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போய் சுற்றி சுற்றி பாருண்ணா ஓனாய் இருக்குன்னு. சரி பார்க்குறேன்ட்டு போயிட்டுருக்குறாங்க. நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன், ஓனாய் எப்படி டேம் பண்ணுறதுன்னு. நான் ஓனாய் எங்கேயாவது பாருண்ணா போய் டேம் பண்ணலாம், உனக்கு எப்படி டேம் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓனாய் பக்கத்தில் போடணும் அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஓனாய் ஒரு வழியாக பார்த்தாச்சு. ஓனாயை தேடி போயிட்டுருக்கிறாங்க. ஓனாய் அங்கே தான் இருக்குது, எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓனாய் பார்த்துட்டேன்டா அப்படின்னு ஓடிட்டுருக்கிறாங்க. அவ்வளோதான், அவங்க ஓனாயை பார்த்துட்டாங்க. ஓனாயிட்ட கடி வாங்கிட்டோம், ஓனாயிட்ட டேம் பண்ணுறோன்னு சொல்லி வந்து ஓனாயிட்ட மாட்டி கொடுத்தாச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓனாயிட்ட கடி வாங்க கடி வாங்க கடி வாங்க. செத்துட்டாருங்க. இளன் கேமிங் 777 ஹஸ் டைடு. ரிவ்யூ. ஓ மை காட், இதை முதல்ல போடணும்டா. அருவாலை போடுறாரு ஓனாயை. சாப்பிட ஓனாய். ஓ என்ன சாச்சிடாத ஓனாயு. இப்போ ஓனாய் இப்போ வந்து ரிவைவ் பண்ணலாம். பேண்டேஜ் வச்சுருக்கிறதுனால தான் ஒரு தைரியத்தோட ப்ராங்க் பண்ணேன். எந்திரிச்சு உட்காந்து டேய் உனக்கு இதுதான் வேலையாளன்னு கத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்களும் வீடியோவை போட்டுட்டாங்க. எனக்கு இப்போ தான் மெசேஜ் வந்துச்சு. நான் இப்போ தான் எடிட் பண்ணிவிட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ வாங்க, நான் மரத்தை வெட்டி கேம்ப் ஃபயர் எப்போல்லாம் ஏதாவது பண்ணலான்னு வெளியில் வந்தால் கேம்ப் ஃபயர் காலியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேம்ப் ஃபயர் தேடியே ரொம்ப நாள் போகுது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி வாங்கன்னு நம்மளும் மரத்தை வெட்ட போயாச்சு. அவங்களும் அங்கே மரத்தை வெட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க மரத்தை வெட்டாமல் ஜாலி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இப்போ எடிட் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். அவங்க போட்ட வீடியோவை பார்க்க முடியலையேன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம கேம்ப் ஃபயருக்கு இப்போ போகலாம். ஓ மை காடு, என் மேலே ஏதோ வந்துட்டு போகுது. நான் தான் என்னமோ பண்ணி வச்சுருக்கேன். வாங்க. ஓ என்னாச்சு? என்ன வெறும் 60 என்ன டக்குன்னு 64 வந்துருச்சு. நான் 97 வந்துருச்சுன்னா மேப்பை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஒரே ஒரு மரம் தான் வேணும், எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ போகும்போது 91 இருக்கும். 91 நான் ஒரு மரம் போட்டாலே வந்துடும். எடுத்துகிட்டு வாங்க. நான் நைட்டு அப்ரோச்சிங், அதுக்குள்ளே நைட் ஆக போகுது. நம்ம 3 நாள் சர்வே பண்ணியாச்சு. நம்மளோட டார்கெட் 5 நாள் தான். 5 நாளில் முடிச்சிடலாம். 5 நாளாக முடிக்க முடியாட்டி பார்ட் 2 போயிடலாம். பார்ட் 2 போகிறோம்னு எண்ணில் பாருங்கள். ஃபயர் ரீச்டு 100. மேப் ஹஸ் க்ரோன் பிக்கர். சூப்பருங்க. இப்போ நம்ம நைட் காலையில் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். அது வரையும் நம்ம தான் போட்டு வச்சோம், அதை இப்போ எடுத்து சாப்பிட்லாம். சாப்பிடும்போது ஒரு பீஸ் பறந்து வந்துருச்சு. அது இப்போ பாருங்கள் ஏதோ வருது. இவங்க தான் டைனோ கிட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இவனை தான் நான் பார்த்தேன், அவன் அடிக்க வந்தான்னு சொல்கிறாங்க. அவங்க நீங்கள் என்ன 2 நாள் வந்துருப்பீங்களோ, எப்படி அவங்கள பார்த்தீங்க? அவங்க அடிக்க வந்தாங்க. எனக்கு வேறு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அவங்க மட்டும் குட் ஆக்ஸ் வச்சுருக்காங்க. வீடியோ ஏற்கனவே 13 நிமிஷம் போயிடுச்சு. நம்ம இன்னும் ஒரு 19 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோ போகும். 20 நிமிஷம் பார்ப்பீங்களான்னு தெரியலை. வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வீடியோ முடிக்கிறேன்னு சும்மா சொன்னேன், அதுக்கு வந்து இங்கே நின்றுட்டுருக்குறாங்க. நான் வீடியோ முடிக்க போகிறதுக்கு. வீடியோலாம் முடிக்க மாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் கடைசி வரையும் இருப்போம். ஏதோ வானத்தில் பறந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் பறவையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ மை காட். இப்போ நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு ரேஸ் நடக்குது, யார் சீக்கிரம் 30-50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறாங்கன்னு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இளன் கேமிங்கை வந்து பீட் பண்ண முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே ஏதோ சிவப்பு கலரில் மின்னிட்டு இருக்குது. நான் பறவைன்னு சொல்கிறேன், அவங்க பூதம்னு சொல்கிறாங்க. நீங்கள் பறவையாக பூதமானு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வாய் ரொம்ப குளருது. இப்போ என்னால் முடிஞ்சால் நான் மறுபடியும் இளன் கேமிங்கை கொண்டுட்டு ஜெயிலுக்கு கூட போயிடுவேன். நாங்கள் செத்து போயிட்டோம், சும்மா சொன்னேன். அங்கே போய் உட்காந்துருக்கேன். ப்ரோ ஓனாக இருக்கே, ஒழுங்காக வாங்க. கடிச்சிருச்சு. நான் ஓனாய் மேலே ரைடு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அடித்து போடுங்க ப்ரோ. 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் 1 நாள் தான் நம்ம லிமிட்டு. இங்கே பாருங்க, ஏதோ இருக்குது. செஸ்ட் இருக்கா உள்ள? செஸ்ட் இருக்குது. செஸ்ட் இருக்குது. ஓப்பன் த செஸ்ட். உள்ள என்ன இருக்க போதோ? எனக்கும் குட் ஆக்ஸ் கிடச்சிருச்சு ப்ரோ. ஏன்டா குட் ஆக்ஸ் இருக்கேன்? ஜிஜி ஒன்றுமே ஒன்றால் பொறாமல் காட்ட முடியாது. ஜிஜி நம்ம அன்லாக் பண்ணதில் நிறைய இடம் வந்துருச்சு. வாங்க போய் தேடலாம் வாங்க. இந்த வீடு என்ன புதுசாக இருக்குது. இந்த வீடியோ நான் வீடை 99 நைட்ஸில் பார்த்ததே இல்லை. ஓப்பன் த டோர். ஸ்க்ராப்ஸ் இருக்குது. ஸ்க்ராப்ஸ் வேணாம். செஸ்ட் இருக்கா உள்ள? ஏய், புதையல் பெட்டி. பேங்க்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? உள்ள என்ன இருக்குதோ எனக்கு தெரியும். உள்ள ஸ்பியர் தான் இருக்குது. வாங்க ஸ்பியர் எடுத்துகிட்டு போய் நெஞ்சிலே ஏற்றி குத்துவோம். இளன் கேமிங் எங்கே இருக்கீங்க? உங்களை தேடி வரேன். ஐயோ, எந்த சைடு திரும்பினாலும் ஓனாயாக இருக்குது. இளன் கேமிங் என் கையில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஐயோ இளன் கேமிங்கோ. ஏய், என் கையில் என்ன இருக்குன்னு காட்ட சொன்னால் ரிவால்வரை வச்சு விற்றா காட்டிட்டு இருக்கிறாங்க. மை காட். இனிமேல் செஸ்ட் எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே இல்லை. உட்பட்டு கிடச்சிருச்சா நமக்கு. உட்பட்டு எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சா ட்ரேடர் போயிருப்பான். அப்போ தான் தோணுச்சு. சரி வாங்க போகலாம். நம்ம இன்னும் போய் அந்த இடத்துலலாம் விட்டு வச்ச இடத்த போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க போகலாம். இங்கே எவனோ இருக்காங்க. ஓ மை காடு ப்ரோ, எவனோ அடிக்க வராங்க. வந்து காப்பாற்றுங்க. அவங்கள்ட்ட ரிவால்வரை வச்சு அவங்களே 2 XP 3 XPயில் இருப்பாங்க. அடிங்க. அவங்க ரிவால்வரை வச்சு நாங்கள் அடிக்காமல் பையை வச்சு தூக்கிட்டு ஓடிட்டுருக்கிறேன். அது கூட தெரியலை. கொண்டாங்க இளன் கேமிங்க. என்கிட்ட பேண்டேஜும் இல்லையா ப்ரோ? என்ன கொண்டு விட்டுருங்க. முடிச்சு விட்டாங்க. இளன் கேமிங் முடிச்சு விட்டாங்க. போங்க. சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.